சண்டே அன்னைக்கு நீ கரெக்டா வந்துருவியே. மத்த நேரத்துல அம்மா என்ன பண்றதெல்லாம் பாக்காத. பாருங்க இப்படிதான் பண்ணுவாரு. சண்டே அன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆளா வந்து என்ன சமையல்னு கேட்பாரு. என்ன சமையலா இருக்கும்? இல்ல ஃபிஷ். அம்மா அந்த வாரம் தான் ஃபிஷ் எடுத்தோம். போன வாரம் தான் ஃபிஷ் எடுத்தோம். இந்த வாரம் சிக்கன். சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு சாப்பாடு வேணுமா? வாங்க செய்யலாம் பார்க்கலாம். ஏண்டா சிக்கன் குழம்பு வேணும்னு கேக்குற, அம்மாக்கு எதனா ஒரு ஹெல்ப் பண்ணலாம், வெங்காயம் தோல் உரிக்கலாம், பூண்டு உரிக்கலாம்னு கிடையாது. வெங்காயம் உரிக்கலாம்ல? வெங்காயம் உரிச்சா கண்ணுல இருந்து தண்ணி வரும். சரி பூண்டு உரி. விரல உரிக்கணும். நீ ஒண்ணு பேசாம பண்ணு. நீ எல்லாம் செஞ்சு வச்சிரு, நான் வந்து சாப்பிட்டுறேன். நீ செஞ்சுதான் சாப்பிட்டேன். புரியும் அந்த கஷ்டம். வந்து வெங்காயம் அரிஞ்சிட்டு இருக்காங்க, பூண்டு ஃபர்ஸ்ட் அரிஞ்சிட்டாங்க. வெங்காயம் எரியும். அப்பா நான் கட்டி என்னத்த கண்டேன்? நானு இதுதான் கண்டேன். செய்யவே மாட்டேன். சிக்கன் குழம்பும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த பேட்டா நீ உங்க அம்மா போய் இப்போ வந்து சிக்கன் குழம்புக்கு வெங்காயம் வச்சுட்டாங்க. இல்ல சிக்கன் கழுவணும். நம்ம எண்ணெயை ஊற்ற போறோம். வாங்க பாருங்க. எண்ணெயை ஊற்றிட்ட உடனே கொஞ்ச நேரம் சூடாகணும். பட்டை போடுறாங்க. பட்டை போட்டாச்சு. வெங்காயம் போட போறாங்க. வெங்காயம் போட்டாச்சு. அவ்வளவுதான். அப்புறம் என்ன பண்றாங்க? கரண்டி எடுத்து கிண்டுறாங்க. கரண்டி எடுத்து நல்லா கிண்டுறாங்க. அது வரைக்கும் அது வரும். இஞ்சி பவுடா வந்து இஞ்சி பூண்டு வந்து மிக்சியில போட்டு நச்சாச்சு. அடுத்தது கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போடுறாங்க. வாங்க பார்த்தீங்கன்னா போட்டாங்க. நல்லா வதக்குறாங்க. இப்போ கழுவு போனோம். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. நான் 4 தக்காளி எடுத்துட்டு வந்திருக்கேன். பாருங்க 1 2 3 4. அது போதுமா? அம்மா கிட்ட கேட்குறேன். போதுமா? தக்காளி போதுமா? சரி. அடுத்தது வந்து முருங்கைக்காய் வந்து கழுவுறாங்க. இல்லை இப்போ நல்லா எடுத்துக்கணும். பாருங்க தக்காளியெல்லாம் கட் பண்ணி அரைக்க போகிறாங்க. இப்போ எப்படி நினைக்கிறாங்க வறுக்கிறாங்க. இன்னொரு தக்காளி வெட்டுறாங்க, அரைகிறாங்க. பார்த்தீங்கன்னா மிக்ஸி அரைச்சி எடுத்துட்டு வராங்க. பாருங்க பாருங்க நல்லா இது பண்றாங்க. தக்காளி வந்து அரைச்சி உள்ள போட்டிருக்காங்க. இப்போ வந்து சிக்கன் கழுவுறாங்க. இப்போ வந்து சிக்கன்லாம் நல்லா பிச்சு எடுக்கிறாங்க. எலும்பெல்லாம் தோல் இது எல்லாம் இருக்கிறாங்க. க்ளீன் பண்ணுறாங்க. க்ளீனிங் போட்டுட்டாங்க. போட்டுட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறாங்க. பாருங்கள் ஒன்று கொஞ்சம் கழுவிட்டுருக்காங்க.
போடணும் விட க்ளீன் பண்ணி தான் சிக்கனை போடணும். அப்பதான் சிக்கன்ல வாங்கிட்டு அதுக்கா இருக்கும். போட்டாங்க. போடுறாங்க. நாங்கள் பார்க்கலாம். போட்டு விட்டாங்க. இப்போ வந்து நல்லா விளக்கணும். இப்போ வந்து விளக்குறாங்க. பாருங்க பத்து விளக்குறாங்க. இப்போ தக்காளி பத்தலை, அதனால தக்காளி போடுறோம். போட்டாங்க. இப்போ வதக்குறாங்க. மல்லிப்பூ நான் போட போகிறோம். எடுத்து கழுவுறோம், அலசணும். இப்போ தான் போடுறாங்க. அலசத்துக்கு தம்பி மூடி வந்து இப்போ வந்து புதினா பிச்சு பிச்சு போட்டு விடுவாங்க. அது அப்புறமேட்டு கொஞ்ச நாள் கழிச்சு விளக்கணும். இப்போ வந்து நல்லா வந்துச்சா கரம் மசாலா எடுத்து போடுறாங்க. இது பேர் வந்து கரம் மசாலா போட்டாங்க. எடுத்து உள்ள வச்சுக்காங்க. தூள் போடுறாங்க. எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் போடணும். வந்து நல்லா விதைக்கிறாங்க. விதைக்கிட்டு அப்புறம் போடணும். உப்பு போடணும். நாங்கள் உப்பு போட்டு பார்க்கலாம். உப்பு நல்லா போட்டாங்க. போட்டுட்டோன்னே மூடி வச்சுட்டாங்க. நல்லா வதக்கணும். நீங்கள் பார்க்குறீங்க தானே? நீங்கள் ஆனால் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. இல்லை நான் உங்கள் பேச்சு காவ விட்டுருவேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் உங்கள் பேச்சு பழம் விட்டுருவோம். பாய் பாய். இல்லை, எக்ஸாம் வந்துடுச்சு. மண்டே எக்ஸாம் ஸ்டார்ட். நீங்கள் வந்து எல்லோரும் நல்லா படிக்கணும், நல்லா மார்க்ஸ் வாங்கணும், குட்டுன்னு பேர் வாங்கணும். பாய் பாய், டாட்டா. இந்த நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க உங்களுக்கு வீடியோ பார்க்கலாம். மூடிட்டாங்க. போட்டாச்சியா போடணுமா? சிக்கன் மசாலா போடுறாங்க. போட்டாச்சு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. சிக்கன் குழம்பு ரெடி. இப்போ நம்ம சாப்பிட்டு டேஸ்ட் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். முதல்ல சேர்த்து வச்சிடணும். வச்சுட்டு பசங்கிட்டு பீஸ் வச்சு இந்த பீஸ் எடுத்து சாப்பாட்டுல வச்சு சாப்பிடணும். போதும். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க போய் சாப்பிடுங்க. பாய் பாய், டாடா.